வணக்கம். நான் உங்கள் ஃபரூக், த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத். இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னென்னா, ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் விஷயத்துக்காண்டி தான் பேசுகிறேன். என்னென்னா, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு கூட ஒரு எஸ்ஏஆர் ஃபார்ம் விஷயமாக பேசியிருந்தோம், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் கேஷுவலாக. அப்போ அவர் சொன்னார், இதுமாரி இல்லை ஃபரூக்கு, எனக்கு எங்கள் அப்பா அம்மாவோட பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, ரெண்டு பேருக்கும் ஏஜ் கூட, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை, இன்னும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாப்புல. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சரி, எல்லா குடும்பத்துலேயும் இந்த மிஸ்டேக் நடக்குது. அரசு ஆவணங்களில் ரொம்ப ரொம்ப கவனக்குறைவாக இருக்கீங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சில பேர் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருப்பாங்க, சரிங்களா? வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்க பிறக்கும்போது ஒருவேளை பிறப்பு சான்றிதழை பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. பதிவு பண்ணியிருக்கலாம், அவங்களோட பிறப்பு சான்றிதழ் இருக்காது. ஒருவேளை பதிவு பண்ணனாலும் சரி, பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்ஸ் இந்த பிறப்பு சான்றிதழ் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு சொல்கிறேன், அந்த பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னா தயவுசெய்து அதுக்கு உண்டான என்ன ப்ரொசீஜரோ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்து வச்சுருங்க. ஏண்டா அது நம்மளோட உரிமை, நம்மளோட வாழ்க்கையோட ஆதாரம், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பிறப்பு சான்றிதழ் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு சில பேர் கேஷுவலாக எடுத்துருக்குமா, கேஷுவலாக அப்படியே கடந்து போயிடுறீங்க. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஒன்ஸ் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர்லாம் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கும்போதே அவங்க ஓட்டர் ஐடி காப்பி அரசு ஆவணங்களில் பாதுகாத்து வச்சுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிங்க. ஒருவேளை உங்கள் அப்பா கல்ஃப் கண்ட்ரீஸில் இருந்தாங்கன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அவங்களோட பாஸ்போர்ட்டை பத்திரமா எடுத்து வச்சிங்க. ஏன் இதை திரும்ப திரும்ப வலியுறுத்துறோன்னா, நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துருந்த வாழ்க்கை வேற, இப்போ நடந்துட்டு இருக்க வாழ்க்கை வேற. சாப்பிட்றதுலேருந்து சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே மாறிட்டு இருக்கு, மாறப்போகுது. இன்னொன்று என்னன்னா, முக்கிய அரசு ஆவணங்களான பிறப்பு சான்றிதழ், அப்புறம் இறப்பு சான்றிதழ், பேங்க் பாஸ்புக்கு, பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் ஹவுஸ் டாக்குமெண்ட்ஸு, இபி பில்லு, கேஸ் கனெக்ஷனு, இதில் உள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஏதாவது ஓட்டர் ஐடி, எல்லா டாக்குமெண்ட்ஸ்லேயும் ஏதாவது பேர் திருத்தமோ ஏதாவது மிஸ்டேக்கோ இருந்தால் தயவு செய்து அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள், சரிங்களா? தயவு செய்து அதுக்கு உண்டான மறக்காமல் அந்த வேலையை பாருங்கள். முக்கிய விஷயம், உங்கள் குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் இல்லைன்னா அவங்க இருக்கும் போதே அந்த பிறப்பு சான்றிதழ் எடுக்கிற வழியே பார்த்துருங்க. அவங்க ஒன்ஸ் போனதுக்கப்புறம் மிஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து வருத்தப்பட்டு உட்காந்துருக்காங்க. இதோட வேல்யூ என்னன்னு இப்போ இருக்கும்போது இப்போ ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒருவேளை ஒரு அப்பா 1955 பிறந்திருக்காரு, அவர் இன்னைக்கு கலைவாக இருக்காருன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன். அவர் பதிவே பண்ணல அப்படின்னா வருஷத்துக்கு 100 ரூபா மினி 2025 வரையும் 70 வருஷத்துக்கு 100 ரூபா 7000 ரூபா கட்டணும். ஒருவேளை பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் 500 ரூபா 600 ரூபாவில் முடிச்சிருக்கலாம், சரிங்களா? தயவுசெய்து இருக்கும்போதே அரசு ஆவணங்களை பதிவு பண்ணி உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்டை எடுத்து பாதுகாத்து வச்சிங்க. டேக் கேர்.